Hi friends, Assalamu alaikum. Welcome to Bismillah Samuels. இன்னைக்கு நம்ம Bismillah Samuelsல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா பரோட்டாக்கு ஆப்டா இருக்கக்கூடிய சால்னா ரெசிபி தாங்க பண்ண போறோம். நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல சிம்பிளான மெத்தட்ல ஆயில் சேர்க்காம வெங்காயம் தக்காளி வதக்காம நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தா Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சிக்கன் பாத்தீங்க அப்படினா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துர்க்கேன். நான் வந்து சிக்கன் கறி துண்டா எடுக்கல. அதோட போன் மட்டும் தான் எடுத்துர்க்கேன். நம்ம சிக்கன் வாங்கணும் அப்படினா அதுல இருக்கிற கறி துண்டெல்லாம் எடுத்துட்டு அதோட போன் மட்டும் எடுத்துக்கங்க. அது நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸ், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா மல்லி புதினா, ஒரு 2 துண்டு தேங்காய் வந்து கட் பண்ணியிருக்கேன். நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 25 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை தாங்க இந்த சால்னாக்கு ரொம்பவும் டேஸ்ட்டு கொடுக்கும். அதே அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு. காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் சால்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெறும் மிளகாய் தூள் காரத்துக்கு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வதக்காமல் செய்கிறதுனால குக்கரில் வந்து இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து அந்த கறியை சேர்த்துட்டு அதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம விட்டுக்கலாம். இந்தமாரி நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி ஷாப் வச்சுருக்கோம். ரீசெண்டாக தான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் பரோட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணலை. அதனால் நான் வந்து வீட்டிலேருந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுப்பேன். வர கஸ்டமருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா, அதனால் ஒரு 30 பரோட்டா அளவுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருப்பாங்க. ஒரு 30 பரோட்டாக்கு இந்த சால்னா வந்து போதுமான அளவாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பொட்டுக்கடலை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் டேரெக்டாக பவுடரோடு அப்படியே சேர்த்துக்காதீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் தேங்காயில் கூட பொட்டுக்கடலை சேர்த்து அப்படியே அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்து சேர்த்துக்குங்க. டேஸ்ட் ரொம்பவும் அருமையாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்கினா அந்த அளவுக்கு அதே கலரில் அதே ஒரு டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த பொட்டுக்கடலை மெயின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஆட் பண்ணிக்காதீங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ரொம்பவும் டார்க் கலரும் இல்லாமல் ரொம்பவும் லைட் கலரும் இல்லாமல் மைல்டான அந்த கலர் கிடைக்கும். அந்த சால்னாவுடைய அந்த கலர் கிடைக்கும். நல்லா இந்த மசாலாவோட கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், பார்க்கும்போது இவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம நார்மலாக சிக்கன் வந்து 3 விசில் கொடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துப்போம் இல்லையா, ஏதாவது கிரேவி பண்ணும்போதோ இல்லை ஏதாவது குழம்பு பண்ணும்போதோ 3 விசில் கொடுப்போம். நம்ம இதுமாதிரி போனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா காய்கறியும் பச்சையாக சேர்க்கறதுனால நீங்கள் ஒரு 5 விசில் கொடுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்சில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு லிட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 5 விசில் வந்துச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பரோட்டாவில் அதிகமாக ஆயில் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் சால்னாவில் வந்து ஆயில் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி ஏதாவது ஒரு இடத்துல தெரியுதா பாருங்கள். நம்ம வதக்கி செஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சால்னா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் பரோட்டாக்கு மாவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து ரெடி பண்ணி கொடுக்க வேண்டிய வேலை தான். நான் இந்த வீடியோ உங்களுக்கு கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.